ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தாவே ஓரளவுக்கு கவர் ஆயிரும். ஒரு 8 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் கன்ஃபார்ம் இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் கேட்பாங்க. அதனால் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், பொருளியல் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கிய மனித வளத்தை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் மார்ஷல். இந்த ஆல்பர்ட் மார்ஷலை பற்றி பார்க்கணும்னா இவர் நல இலக்கணம், என்னது நல இலக்கணம் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இது தெரிஞ்சால் போதும், இந்த நல இலக்கணம் அப்படிங்கிற புக்கை இவர் தான் எழுதியிருப்பார். ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜேஎம் கின்ஸ் புதிய பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்த கொஸ்டின் போலாம். பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் யார்? பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராக்னர் நர்க்ஸ். மால்தாஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் மக்கள் தொகை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கூறியிருப்பாரு. மக்கள் தொகை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை இவர் தான், இந்த மால்தாஸ் அப்படிங்கிறவர் தான் கூறியிருப்பாரு. இந்த காரல் மார்க்ஸ், இவர் கம்யூனிசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அறிவியல் சமதர்மம் பற்றி கூறியவர் இவர் தான். அறிவியல் சமதர்மம் பற்றி கூறியவர் இவர் தான். மகாத்மா காந்தி பற்றி உங்களுக்கு தெரியும். கிராம பொருளாதாரத்தை பற்றி இவர் நல்லா சொல்லியிருப்பாரு. கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்களே அப்படின்னு சொன்னது இந்த மகாத்மா காந்தி தான். அடுத்த கொஸ்டின் போலாம். இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்தது. 2001 அது எத்தனை மில்லியனாக அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அது 1027 மில்லியனாக அதிகரித்து உள்ளது. அடுத்தது, இந்தியாவின் 3 ஆண்டு 5 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1966 to 1969. இந்த 3 ஆண்டு 5 ஆண்டு மூன்றாவது 5 ஆண்டு திட்டத்தில் இந்த 3 ஆண்டு 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வியினால தான் இந்த 3 ஆண்டு 5 ஆண்டு திட்டம், 3வது ஆண்டு கிடையாது, 3 ஆண்டுகள் 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 3வது ஆண்டு 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சதுனால அந்த 3வது ஆண்டு 5 ஆண்டு திட்டம் எதனால் தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சீன போர் 1962லையும் இந்திய பாகிஸ்தான் போர் 1965லையும் இந்த 2 காரணங்களால இந்த 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். இதனால நிதி சுமை காரணமா இவங்க இந்த 3 ஆண்டு 5 ஆண்டு திட்டம், இதற்கு திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு. இதனால தான் இந்த 3 ஆண்டு 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 3 ஆண்டு 5 ஆண்டு திட்டத்தில் இதோட திட்ட வரைவு, இந்த திட்ட விடுமுறை காலம்னு வச்சுக்கலாம். ஏன்னா 3வது ஆண்டுன்னு வருது. திட்ட விடுமுறை காலத்தில் லெண்டிப் இதோட திட்ட வரைவாளர். யாருன்னா லெண்டிப் தான் இதோட திட்ட வரைவாளர். இந்த 3வது ஆண்டு உணவு பற்றாக்குறையினால இந்த 3வது ஆண்டு 5 ஆண்டு திட்டத்தில் உணவு பற்றாக்குறையினால என்ன ஆச்சு அப்படின்னா 1966, 67 இந்த ஆண்டில் தான் பசுமை புரட்சி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 1966 தான் நமக்கு முதல்ல இந்தியாவில் பண மதிப்பு குறைக்கப்பட்டது.
பணமதிப்பு குறைக்கப்பட்டது இந்த 1966 தான். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரக்கு மற்றும் சேவை வரி முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? அது பிரான்ஸ். பிரான்ஸ் என்பது சரியான விடை. இந்த சரக்கு மற்றும் சேவை வரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 இம்பார்ட்டன்ட் டேட்டையும் இயரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 2017 மார்ச் 29 இது பாராளுமன்றத்தில் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி நிறைவேற்றப்பட்டிருக்கும். இது நடைமுறைக்கு வந்தது 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் ஞாபகம் வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு மறைமுக வரி. இது எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது ஒரு முனை வரி. ஒரு முனை வரி. இதை ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முனை வரி. இது மொத்தம் 5 வரி விகிதங்களில் விதிக்கப்படுது. ஒன்று 0%, 5%, 12%, 18%, 28% அப்படின்னு விதிக்கப்படுது. அடுத்த கொஸ்டின். கல்வி என்பது டேஸ், அது நுகர்வும் முதலீடும் ஆகும் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின். மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985 என்பது சரியான விடை. இந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அடுத்தது ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இதில் அடங்கும். அடுத்தது மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது பலதரப்பு வாணிக ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள் ட்ரேட் பிளாக்ஸ் அப்படிம்போம். அடுத்தது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, கஸ்டம்ஸ் யூனியன், எக்கனாமிக் யூனியன் போன்ற நிறைய விஷயம் இந்த எஸ்ஏஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற திட்டத்தின் அடிப்படையில் இதுக்குள்ளே இருக்குது. இதை டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே தான் கிடைக்கும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2வும் சரி, குரூப் 1ம் சரி. அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது. இது யார் கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா லயனல் ராபின்ஸ் அவருடைய கூற்று. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேமஸான ஒரு கூற்றையும் சொல்லியிருப்பார். அது என்னென்னா, பொருளாதார திட்டமிடுதல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும் அப்படிங்கிறதையும் இவர் தான் சொல்லியிருப்பார். என்னது, பொருளாதார திட்டமிடுதல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிக்கும். அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். இதேமாரி பொருளாதார திட்டமிடுதலில் டால்டனும் கூறியிருப்பார். அதை இனிமேல் வர இதில் பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை துவங்கியது? இது 1935 என்பது சரியான விடை. இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா 1950. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா நன் ஆஃப் த எபோவ், எவரும் இல்லை. அப்போ இது அனைத்துமே சரியானது தான். இது என்னென்னு பார்க்கலாம். அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபின்னு அர்த்தம். காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரைட்டு தான். அடுத்தது காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். 3 அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி
வெளிநாட்டிலிருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம் என்பதும் சரியான விடைதான். அடுத்த கொஸ்டின், வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை, குறைந்த அளவு தலா வருமானம், அதிக மக்கள் தொகை அடர்த்தி என்பது மூன்றுமே சரிதான். அப்ப மேற்கூறிய அனைத்துமே சரிதான். மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் 2011 மற்றும் 12. அடுத்த கொஸ்டின், ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி மந்திரி, யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது சரியான விடை. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நபார்டுடன் இணைக்கப்பட்டது. இதை எப்போ தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1982 எக்ஸாக்ட் டேட்டு சொல்லணும்னா ஜூலை 7 அன்று தான் தோற்றுவிச்சிருப்பாங்க. ஜூலைங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்தால் போதுமானது. இந்த நபார்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு கடன் வழங்கும் அமைப்பு. நபார்டு வங்கி 3 அடுக்கு கூட்டுறவு கடன் வழங்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில கூட்டுறவு வங்கி, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், மத்திய கூட்டுறவு வங்கி, சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற 3 விதத்தில் இது வழங்குது. இது தெரிஞ்சால் போதுமானது. அடுத்து, சிட்பி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிட்பி அப்படின்னா ஸ்மால் இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி என்பது சிட்பி அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அது. இது மாதிரியே இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிறது IDBI அப்படிங்கிற ஒரு இருக்குது. அது எப்போ தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, February 15, 1976 தோற்றுவிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது ஒரு நல்ல வரி வித அமைப்பு இயல்புகளாக உள்ளது? அது வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது, வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்வதாக உள்ளது. இதில் இரண்டுமே சரிதான். இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அது தொழில் மற்றும் உற்பத்தி துறை ஆகிய இரண்டுமே தான் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக கருதப்படுகிறது என்பது சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.